கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு கூட காருண்ய நேரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறதிலே சந்தோஷப்படுகிறேன். இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு கூட ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாய் தியானிக்கும்படியாய் தேவன் எனக்கு பாராட்டின கிருபைக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி நிச்சயமாகவே கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். இந்த மாதத்திலே நம்ம தியானிக்கும்படி ஆண்டவரே நீங்க வார்த்தை தரணும்னு சொல்லி ஆண்டோட சமூகத்துல கேட்ட போது விருத்திங்கிற வார்த்தை ஆண்டவர் தந்தார். நிச்சயமாகவே இதை இந்த நிகழ்ச்சியிலே கேட்டுக்கொண்டு இருக்கிற பார்த்து கொண்டு இருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு பொருளாதார விருத்தியை, ஒரு மனோ விருத்தியை இந்த நாளில் நாம் தியானிக்கிறபடி நம்முடைய கேரக்டர்ல, நம்முடைய குணத்துல ஒரு விருத்தியை தேவன் தந்து ஆசீர்வதிக்க போகிறார். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக குண விருத்தி. நம்ம முதல்ல உங்க மைண்ட்ல நிறுத்துறதுக்காக ரைமிக்கா அப்படி சொல்றேன். மற்றபடி நம்முடைய பொருளாதாரத்துல நம்ம விருத்தி அடையணும், பழுகணும், பெருகணும் தேவன் விரும்புறார். அது போல நம்முடைய ஆத்துமாவில நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு ஆவிக்குரிய அறிவுல வளரணும், பெருகணும் தேவன் விரும்புகிறார். அது போல நம்முடைய குணங்கள், நம்முடைய குண லட்சணங்கள்ல ஒரு மாற்றம், ஒரு குறுகிய மனப்பான்மையிலிருந்து மாறி ஒரு விருத்தி, அதை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே இந்த மூன்றையும் மனதிலே நிறுத்தினவர்களாக பண விருத்தி, மன விருத்தி, குண விருத்தி என்று சொல்லி மனதிலே நிறுத்தி கொள்ளுங்கள். இந்த காரியங்களிலே தேவன் எல்லாருக்கும், நம்ம எல்லாருக்கும் விருத்தி அடைய செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த நாளிலே நம்முடைய குணத்திலே, நம்முடைய கேரக்டர்ல எப்படி ஒரு நம்முடைய நம்முடைய சுபாவத்துல ஒரு விருத்தியை தேவன் எப்படி ஏற்படுத்துகிறார், தர விரும்புகிறார், அல்லது விருத்தியை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி நாம் தியானிக்கலாம். நாம் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4:10வது வசனம். கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவன் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். இதை பேசுனது யாரு அப்படின்னா, எழுதுறது யாரு அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல். இவர் முதலாவது கிறிஸ்துவின் சபையை துன்பப்படுத்துகிறவராக இருந்தார். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களை அழிக்கிறதுல, அவர்களை கஷ்டப்படுத்துறதுல, அவர்களை கொலை பண்றதுல எவ்வளவு தீவிரமா செயல்பட்டாருன்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்ப மற்றவர்களை அழிக்கணும், கொல்லணும்னு சொல்லி ஒரு ஒரு குணத்துல இருந்த பவுல தேவன் சந்திச்சு அவருக்கு தன்னை வெளிப்படுத்தி, இயேசு தன்னை அவருக்காக நீ வந்து துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான் ரட்சகருங்கிறத அவர் பவுலுக்கு வெளிப்படுத்துகிறார். தன்னை பிரகாசமான ஒளியிலே தோன்றி அவருக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். பிரத்யட்சமான தரிசனத்தினாலும் வார்த்தையினாலும் பவுலுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். அப்படி வெளிப்பட்டதுக்கு அப்புறம் அவருடைய சுபாவம் எப்படி மாறிட்டு பாருங்களேன். இயேசுவின் மரணத்தை எங்கள் சரீரத்திலே சுமந்து தெரிகிறோம். எப்ப நீ என்ன பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஒருவேளை அந்த நாட்கள்ல எப்படி பவுல் இருந்தாரோ அதே போல ஒத்த மனநிலைமையில இருந்த அநேக வேத ஞானிகள், தர்க்கவாதிகள், எவ்வளோ தேவனை குறித்த விஷயத்திலே கலகம் உண்டாக்குகிறவர்கள், மத பேதமுடையவர்கள், இப்படிப்பட்ட மக்கள் மத்தியில அவர் முதல்ல இவர் எப்படி கொலை பண்றதுக்கு நின்னாரோ அந்த சுபாவம் மாறி இப்ப பாருங்க, அவருடைய மரணத்தை நான் என்னுடைய மரணத்தை நான் சந்தோஷமா என்று, நான் கொலை பண்ணப்படுவதற்கு, நான் மரணத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய மனநிலை, அவருடைய சுபாவம் அப்படியே மாற்றமடைந்ததை நம்ம பார்க்க முடியும். வேதத்துல ஒரு குறிப்பிட்ட சபையை பற்றி சொல்லும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட மக்களை பற்றி வேதம் சொல்லும் பொழுது, இந்த பட்டணத்தார், பெரோயா அப்படிங்கிற பட்டணத்தார் மனோ வாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு அந்த காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி வேத வசனங்களின் மேல அவங்க எப்பொழுதும் ஆராய்ச்சி செய்கிறவர்களா இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல அவங்க பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யறதுல மிகுந்த தரித்திரம், தங்களுக்கே பற்றாக்குறை இருந்தாலும் கூட தேவனுக்கென்று கொடுக்கறதுல, ஊழியத்துக்கென்று கொடுக்கறதுல அவ்வளோ மன உற்சாகமா இருந்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியெல்லாம் அவங்க ஒரு மாற்றம், அவருடைய சுபாவங்கள்ல எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை
பார்த்தாங்க அப்படிங்கிறத நம்ம தியானிக்கிறோம். அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்துக்கு வாங்க. 7வது வசனம் சொல்லுகிறது, தேவ வசனம் விருத்தி அடைந்தது. இதுல பாருங்க, ஒரு வசன விருத்தி. இந்த தேவ வசன விருத்தி அடைய தான் அந்த பெரோயா பட்டணத்தாரும் சரி, அந்த தெசலோனிக்கே சபையாரும் சரி, அவங்க அந்த வசனத்தை எப்படி கற்றுக்கொண்டாங்களோ ஏற்றுக்கொண்டாங்களோ அதுக்கு தக்க அவங்களுடைய சுபாவங்கள் மாறுகிறது. ஒருவேளை எனக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி எதையும் வைத்து கொள்ளாதபடி அப்போஸ்தலர்கள் நாட்கள்ல அவங்க எல்லாத்தையும் சமமா வைத்து அனுபவித்தார்கள். அவங்க சுயநலமா இல்லை, அவங்க எல்லாத்தையும் அவங்களுக்கு பொதுவா எல்லாத்தையும் வச்சு அனுபவித்தார்கள் என்று சொல்லி கூட எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப தன்னலம் மாறி ஒரு பொது நலத்துக்குள்ள, அப்படிப்பட்ட ஒரு சுபாவ மாற்றத்துக்குள்ள இந்த வசனம் நம்மை கொண்டு செல்கிறது. வசனம் விருத்தியடைய அநேகருடைய வாழ்க்கையிலே குணங்கள் மாறுகிறத நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் இதே அப்போஸ்தலர் 19வது அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். 19வது அதிகாரம் 20வது வசனத்தை பார்ப்போம். 19-20 இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், மாய வித்தைக்காரங்களா இருந்தவங்க, மந்திர தந்திரங்கள் வெள்ளி சூனியங்களை நம்பி கொண்டு இருந்தவங்க, அவங்கெல்லாம் கொண்டு வந்து என்ன எல்லாத்தையும் போட்டு எரிச்சு அதெல்லாம் ஒண்ணுமில்லை அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எப்படி ஒரு தேவனுடைய மனுஷனாகிய பவுல் கைகளினால தேவன் செஞ்ச அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் பார்க்கும் பொழுது அங்க ஒரு மாற்றம், பலத்த ஒரு சமுதாய மாற்றம், அவர்களுடைய சுபாவங்கள்ல ஒரு மாற்றம். இதுவரைக்கும் எதையோ மாயையா நம்பிக்கொண்டு இருந்தவங்க, பொல்லாத ஆவிகளோடு தொடர்புல இருந்தவங்க, மாய வித்தைகள்ல நம்பி இருந்தவங்க எல்லாம் மாறினதை நம்ம இந்த இடத்துல நம்ம வாசிக்க முடியும். கொலோசையர் 1வது அதிகாரம் 10வது வசனத்திற்கு நாம் செல்வோம். கொலோசையர் 1வது அதிகாரம் 10வது வசனம். சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து அவருக்கு பிரியமுண்டாக, கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ள என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. சகலவித நற்கிரியைகளாகிய கனிகள், நற்கிரியைகளாகிய கனிகள் அப்படிங்கிறது நம்முடைய சுபாவங்கள். நிறைய விதத்துல நம்முடைய சுபாவங்கள் மாற வேண்டியதா இருக்கிறது. நமக்குள்ள இது நமக்குள்ள நற்கிரியே தொடங்குறதே ஆண்டவராகிய இயேசுதான். நமக்குள்ள அதை தொடங்கினவர் அவருடைய நாள் பரியந்தம் முற்று முடியாத நடத்திக்கிட்டே இருப்பார். நம்ம நற்கிரியைகளை ஆரம்பிச்சிட்டாரா, நமக்குள்ள ஒரு விசுவாசத்தை தொடங்கிட்டாரா, நமக்குள்ள ஒரு நல்ல காரியத்தை செய்யறதுக்கு தொடங்கிட்டாரா, அவர் பாதியில விட்டுட்டு போற தேவனே கிடையாது. நம்மை கொண்டு அதை தொடர்ந்து செய்வார், நம்மை கொண்டு தொடர்ந்து மகிமைப்படுவார். நமக்குள்ள மகிமைப்பட ஆரம்பிச்சிட்டாரா, தொடர்ந்து நம்மை கொண்டு மகிமைப்படுவார். உங்களை கொண்டு தேவன் ஏதோ ஒரு நற்கிரியை தொடங்கி இருக்கிறாரா, உங்களை கொண்டு ஒரு சுவிசேஷ ஒரு பயணத்தை தொடங்கி இருக்கிறாரா, தொடர்ந்தவர் அதை நடத்தி செல்வார், தொடர்ந்தவர் அதிலே மகிமைப்படுவார். எதையும் அவர் பாதியிலே நிறுத்தி விட்டு விடுகிற தேவன் அல்ல. ஆகவே எனக்கு அன்பான சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஒரு குண விருத்தியை, ஒரு கேரக்டர்ல சில நேரம் நம்ம இப்படியே பழகியிருப்போம், விசனித்தனம் பண்ணியே பழகினவங்க இருப்பாங்க. அப்போ வசனம் எப்படி சொல்லும், வாரி இறைத்து விருத்தி அடைவார் உண்டு, விசனித்தனம் பண்ணி வறுமை அடைவார் உண்டு. அப்போ அந்த வார்த்தையை கேட்கும் போது நம்முடைய குணநலன் மாறுது, நம்முடைய கேரக்டர்ல ஒரு சேஞ்ச் ஆகுது. ஆண்டோடைய வார்த்தை இப்படி சொல்லுது, அப்ப நம்ம வாரி இறைக்கிறவர்களாய் இப்படிப்பட்ட விருத்திக்குள்ளே நாம் கடந்து செல்லும்படியாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த வார்த்தை நமக்குள்ள ஒரு மாற்றத்தை, ஒரு விருத்தியை உண்டு பண்ணுது. அப்ப நம்ம பிசினித்தனை பண்ணி பிரயோஜனம் இல்லை. நம்ம எனக்குன்னு சேர்த்து வச்சு அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா ஒரு தடவை ஒரு மனுஷன் இப்படி சொல்லுவான், எனக்கு ஐஸ்வர்யம் பெருகிட்டு, எனக்கு ரொம்ப பொருள் பணம்லாம் ரொம்ப குமிஞ்சிட்டு, ஆக நான் என் களஞ்சியத்துக்குள்ள சேர்த்து வச்சு இப்ப களஞ்சியம் கொள்ள மாட்டேங்குது, இனி நான் என்ன பண்றது, இன்னும் எனக்கு ஐஸ்வர்யம் வந்துகிட்டே இருக்கு, ஆகவே என் களஞ்சியத்தெல்லாம் இடிச்சு நான் பெருசாக்குவேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவார், மதிகேடனே, இன்னைக்கு உன் ஜீவன் போனா நீ தேடி வச்சதெல்லாம் யாருக்காகும் அப்படின்னு சொல்லும்போது, நீ உலகம் முழுசு நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா உனக்கு ஒரு லாபமும் இல்லை அப்படின்னு சொல்ற அந்த காரியத்தை நம்ம வாசிக்கும் போது, சிந்திக்கும் பொழுது, சுயநலமா வாழ்ந்தானா நம்முடைய வாழ்க்கையில ஒரு லாபமும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்முடைய குணத்துல ஒரு சேஞ்ச். நம்ம ஆண்டவருக்காக ஆண்டவர் நமக்கு ஏன் இவ்வளோ பொருளை தருகிறார், ஏன் நமக்கு இவ்வளோ நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார், என்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் மற்றவர்களுக்கு தேவையானது இருக்கிறது, மற்றவர்களுக்கு கொடுக்கிறதாக
மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிறதாக. பாருங்களேன், நம்ம கொடுக்கும் பொழுது வாங்குறவருடைய இருதயம் மகிழ்கிறது. கொடுக்கிற கரம் மேல இருக்குங்கிறதுனால நம்ம கொடுக்கும் பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே மகிழ்கிறது. ரெட்டிப்பான சந்தோஷம் நமக்கு எப்ப கிடைக்க தெரியுமா? ஏதோ ஒண்ணு நம்ம கிட்ட இருக்கிறத கொடுக்கும்போது. இப்படிப்பட்ட நல்ல குணங்களை தேவன் நமக்குள்ள விருத்தி அடைய செய்ய வல்லவரா இருக்கிற வசனத்தை பார்க்க தான் நம்ம கண்ணு திறக்கும். அப்பதான் நம்ம கொடுக்கிறவங்களா மாறுவோம். சில நேரம் 4 பேர் இருக்கிற இடத்துல ஒரு செலவு வந்துரும்னு நினைச்சு ஒதுங்கிக்கிறவங்க இருப்பாங்க. ஆனா 4 பேர் இருக்கிற இடத்துல இந்த செலவை நான் ஏற்றுக்கொள்றேன்னு வில்லிங்கா அதுல செயல்படுறவங்களும் இருப்பாங்க. பாருங்க, யாருக்கு சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்களேன். நீங்களே யோசித்து பாருங்க. ஒதுங்கிக்கிறவங்க இருதயம் சந்தோஷப்படுமா, இல்ல அதை ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துறவங்களுடைய இருதயம் சந்தோஷப்படுமா? ஒருவேளை நம்ம பணம் செலவாகுது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அந்த இடத்துல நான் கூட சில நேரங்கள்ல இதுலலாம் இது வீணான செலவா இருக்காதா அப்படின்னு சொல்லி நினைத்த நேரங்கள் உண்டு. ஆனா ஆண்டவர் அதை அழகா கற்றுக் கொடுத்தாரு. நீ இத செலவுன்னு நினைக்க கூடாது, இதை நான் விதைக்கிறேன்னு நினைக்கணும். உன் உறவுகளுக்காக, உன் சிநேகிதருக்காக, பிள்ளைகளுக்காக, நம்முடைய ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்துல நம்ம எதையோ ஒன்றை இழப்பது அல்லது எதையோ ஒன்றை நம்ம கொடுப்பது என்பது அது இழப்பு இல்லை, அது விதைப்பு. அது விதைக்கும் பொழுது அது பல மடங்கா, நீ விதைச்சபடி அல்ல, விதைச்சது பல மடங்கா பலனை உனக்கு கொண்டு வரும் அப்படின்னு எனக்கு போதிக்கப்படும் பொழுதுதான் நிறைய நேரங்கள்ல நம்முடைய உறவுகளை பாதுகாக்க நாம் செலவு பண்ணணும். நாம் செலவு பண்ணப்பட வேண்டும். ஒருவேளை நான் செலவுன்னு சொல்றது வெறும் பணத்தை சொல்லல, நம்முடைய உழைப்பை, நம்முடைய நேரத்தை, நம்முடைய பிரயாசத்தை, நம்முடைய நேரத்தை, நிறைய விஷயங்களை நம்ம அதற்காக சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படிங்கறதெல்லாம் விதைப்பா மாறுது. அப்ப இதெல்லாம் நம்முடைய குணநலன்ல ஒரு மாற்றம், குணத்துல ஒரு விருத்தி, நற்குணங்கள்ல ஒரு வளர்ச்சி. இதை தேவன் நம்ம மத்தியிலே உண்டு பண்ணுகிறவர இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரிகளை, ஒவ்வொருவரோட சகோதரரை உங்களோட கூட ஆண்டவர் பேசுற. நீங்க எதெல்லாம் வீண் காரியம்னு நினைச்சீங்க, இதெல்லாம் நான் விருதாவா செலவு பண்ணிட்டனோ, என் நாட்கள்லாம் வீணும் வியர்த்தமா போயிட்டோம், இதை கவனிக்கிறதுலே போயிட்டு, இவங்களுக்கு உதவுறதுலே போயிட்டு, இவங்களுக்கு பாடு பார்க்கறதுலே போயிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ, ஒன்று நீங்க விதைத்த காரியங்கள் என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களுக்கு இதற்குரிய பலன் பல மடங்காக திரும்ப வரும் என்று சொல்லி கர்த்தர் பேசுகிறார். எதை நம்ம இழந்தோம் நினைக்கிறோமோ அதை பல மடங்கா திரும்ப பெற்றுக்கொள்வோங்கிற அறிவு நமக்குள்ள வரும்போது நம்முடைய கேரக்டர் பிசினித்தனத்திலிருந்து, இல்ல நம்ம இறுக்கமான மனநிலையிலிருந்து நம்மை ஒரு உதார குணமுள்ளமாக மாற்றுகிறது. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்க குணங்கள்ல நீங்க விருத்தி அடைய நீங்கள் இன்னும் செழிப்பு அப்படிங்கிறது ஒருவேளை விருத்தி, அப்ப எல்லா விதத்திலும் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்கிறத உறுதி செய்கிறது. இப்படிப்பட்ட நன்மைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நற்கிரியைகளாகிய கனிகளை நாங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே எல்லா இடத்துலயும் நன்மை செய்கிறவர்களா இருக்கணும். நீங்க எப்படி நன்மை செய்கிறவரா சுற்றி திருந்தீங்களோ அது போல எங்களையும் நன்மை செய்கிறவர்களா இருக்கணும் நீங்க அழைச்சிருக்கீங்கப்பா. நற்கிரியை எங்களுக்குள்ள செய்ய வைக்கிறதுக்கான குணத்தை நீங்க தான் தர்றீங்க ஆண்டவரே. அந்த ஆவியின் கனிகள்ல ஒன்று நற்குணம்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை எங்க நற்குணத்தை நாங்க காண்பிக்கிறது எங்களுக்கு வலிக்கிறதா இருக்கலாம், எங்களுக்கு இழக்கிறதா இருக்கலாம், ஆனா அதெல்லாம் நீங்க விதைப்புன்னு சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பல மடங்கு அவைகளுக்குரிய பலனை நீங்க திரும்ப கொண்டு வந்து எங்க கிட்ட சேர்ப்பீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்துல தருகிறோம். செய்திய சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரோடு நீங்க பேசுகிறதற்காய் நன்றி. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் விருத்தி உண்டாகிறதற்காய், அவளுடைய பொருளாதாரத்துல, அவங்க மனநிலைமையில, அவங்க குணநலன்கள்ல விருத்தி அடைகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதி கனமையும் நமக்கு எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சத்தியங்கள் சாத்தியமே, தேவா உங்க வார்த்தையாலே. சத்தியங்கள் சாத்தியமே, தேவா உங்க